வணக்கம். செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 18 ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. அங்க மட்டும் இல்லை, அதாவது காவேரிப்பட்டினத்திற்கும் கரிமங்கலத்திற்கும் கிழக்கேயும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. ஊத்தங்கரையில் இருந்த மழைப்பொழிவு தற்பொழுது காவேரிப்பட்டினம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது அங்கே உயர்ந்த வெப்பநிலையால் ஏற்பட்டிருக்கூடிய இந்த வெப்பச்சலன மழை தற்பொழுது வடக்கிலிருந்து கோலார் தங்கவயல் பகுதியிலிருந்து கோலார் பகுதியிலிருந்தும் குப்பம் பகுதியிலிருந்தும் வெப்ப நீராவி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு தெற்கு நோக்கி முன்னேறும். தற்பொழுது தொடங்கியிருக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக தெற்கு நோக்கி முன்னேறும். இன்றைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்ட பரப்பில் பெய்யும் மழைப்பொழிவை விட சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது. காரணம், இன்றைக்கு கர்நாடக பகுதிகள் வழியாக கேரள பகுதிகளை தொட்டுக்கொண்டு நீலகிரி மற்றும் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டத்தோட மேற்கு ஓரம் வழியாக நீராவி காற்று கொஞ்சம் வலுவாக நுழையுது. இதனால அதாவது ஒசூர் நுழையிற காற்று, சேலம், திருச்சி, அப்படியே பார்த்தீங்கன்னா மைசூர் நுழையக்கூடிய காற்று ஈரோடு, கரூர், திருச்சியோட தெற்கு பகுதி, புதுக்கோட்டை இப்படி வரப்போகுது. ஆக மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்ட மழை சேலத்திற்கும் சேலத்தை விட நாமக்கலுக்கும் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. பிக்கப் ஆகும், தெற்கே வந்து பிக்கப் அதிகமாகும். ஆக கிருஷ்ணகிரி, தர்மபுரிக்கும் மழை உண்டு. அதை விட கூடுதலாக சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும் மழை உண்டு. இன்றைக்கு சற்று குறைவாக இருந்தாலும் ஒதுக்கி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சிலர் ஒதுக்கினால் பரவாயில்லைன்னு இருக்கீங்க. ஆனால் நாளை எப்படி பெய்ய போகுது பாருங்க. 4 மாவட்டத்திற்குமே, இந்த 4 மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டம் 4க்குமே நாளை மதியம் தொடங்கும் மழை மாலையில் கனமழை பொழிவாக மாறப்போகிறது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு நாளை மாலை கனமழை பொழிவு. அந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே வங்காங்கே நள்ளிரவு வரை ஒதுக்கி அப்படியே நேசர மழையாகவும், மிதமான மழையாகவும், கனமழையாகவும், சற்று கனமழையாகவும், திடீரென்று மிக கனமழை பொழிவாகவும் விடிய விடிய பொய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக நாளை, அதாவது அடுத்த நாள் காலை நள்ளிரவு வரைக்கும், விடிய விடியலன்னா கூட ஒரு நள்ளிரவு வரைக்குமாவது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இதை விட செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி தாங்க இன்னும் மழைப்பொழிவு கூடுது. காரணம், இந்த காற்று சுழற்சி 20ஆம் தேதி செயலிழந்து ஆந்திர பிரதேசம் வழியாக உள்ள நுழைய போகுது. அப்போது ஒட்டுமொத்தம் குளிர்விக்கும் காற்று எல்லாமே, மேக உற்பத்தி எல்லாமே கர்நாடக எல்லையோரத்தில் திரளும். கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரத்திலையும் திரண்டு வங்கக்கடலோரத்திற்கு தள்ளப்படும். அதாவது மேற்கு, வடமேற்கு, வடக்கு காற்று, குளிர்விக்கும் காற்று, வெப்ப நீராவி எல்லாமே ஒன்று திரண்டு காற்றோட அது காற்று குவிந்து கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரத்திலிருந்து வங்கக்கடலோரத்திற்கு தள்ளப்படும். இதனால் வரக்கூடிய 20ஆம் தேதி மதியமே மழைப்பொழிவு தொடங்கி பெங்களூரு, மைசூரு, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து மழைப்பொழிவு தொடங்கி கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கு செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி மிக கன மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இந்த 4 மாவட்டத்திற்கும் இன்றைய மழைப்பொழிவை விட நாளை மழைப்பொழிவு பரப்பில் கூடுதல். நாளைய மழைப்பொழிவை விட, அதாவது 18ஆம் தேதியை விட 19ஆம் தேதி பரப்பில் கூடும், அளவில் கூடும், நேரத்தில் கூடும். 19ஐ விட 20ஆம் தேதி பரப்பிலும் நேரத்திலும் அளவிலும் கூடும். 20ஆம் தேதி மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த மாவட்டங்களுக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு பிறகு 21ஆம் தேதியும் மழை இருக்கும், 21ஆம் தேதியும் இருக்கும், 22ஆம் தேதியும் இருக்கும். அப்புறம் சாரல் மழையாக மேற்கிலிருந்து வரும். அப்புறம் இதமான வெப்பநிலை கொடுத்தாலும் நிகழ்வு நேரம் ஓமன் நோக்கி போகாமல் திரும்பி மகாராஷ்டிரா வந்து வங்கக்கடலுக்கே வரப்போகுது. ஆக மீண்டும் மழைகள்லாம் இருக்கிறது. வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.